ஒரு வீட்டில் ஏராளமான எலிகள் வசித்து வந்தன. அங்குள்ள ஒரு பூனையால் எலிகள் நாள்தோறும் 4-5 கொல்லப்பட்டு வந்தன. பூனையின் அட்டூழியம் தாங்காமல் எலிகள் ஒன்று கூடி ஒரு கூட்டத்தை நடத்தின. பூனை எந்த நேரத்தில் வரும் என்று தெரியாததால் எலிகளால் அதனிடமிருந்து தப்பிக்க முடியவில்லை. பூனை நம்மீது பாய்வது நமக்கு முன்னரே தெரிந்தால் நாம் தப்பித்து விடலாம் என்று ஒரு சுண்டெலி கூறியது. ஒரு சுண்டெலி, நாம் எப்படியாவது முயன்று பூனையின் கழுத்தில் ஒரு மணியை கட்டிவிட்டால் போதும். அது வரும்போதெல்லாம் மணி ஓசை நமக்கு கேட்கும். நாம் வலைக்குள் பாதுகாப்பாக பதுங்கிக் கொள்ளலாம் என்று ஒரு சிறந்த திட்டத்தை கூறியது. எல்லா எலிகளும் அந்த யோசனையை பாராட்டின. ஆனால் அங்கிருந்த ஒரு கிழை எலி எழுந்து, திட்டம் நல்ல திட்டம்தாம், ஆனால் அதை நிறைவேற்றுவதில் ஒரு சிக்கல் உள்ளதே. பூனையின் கழுத்தில் மணி கட்டப் போவது யார்? நம்மால் பூனையின் அருகே சென்று உயிருடன் திரும்ப முடியுமா என்று கேட்டது. அந்த இயலாத செயலை கேட்டு மற்ற எலிகள் அனைத்தும் தலை குனிந்தன. ஆனால் அங்கிருந்த 2 இளம் எலிகள் பூனையின் கழுத்தில் மணி கட்டுவதற்கு 2 வேறுபட்ட புத்திசாலித்தனமான வழிகளை சொன்னதன் மூலம் மற்ற எலிகளை வியக்க வைத்தன. இரவு நேரத்தில் பக்கத்தில் உள்ள மருந்து கடையிலிருந்து தூக்க மாத்திரைகளை எடுத்து வந்து பூனை குடிக்கும் பாலில் அதை போட்டது. பூனை அயர்ந்து தூங்கும்போது அதன் கழுத்தில் மணியை கட்டியது. 2ஆம் புத்திசாலி எலி, பூனையின் கழுத்தில் மணி கட்டுவது கடினம் என்பதால் பூனை குட்டி போட்டிருக்கிறது. அந்த குட்டி இன்னும் கண் விழிக்கவில்லை. தாய் பூனை வேட்டையாட சென்றிருக்கும் போது நாம் ஒன்று சேர்ந்து கண் விழிக்காத குட்டியின் கழுத்தில் சிறியதொரு மணியை கட்டலாம் என்று யோசனை கூறியது. அடுத்த நாள் தாய்ப்பூனை குட்டியோடு வரும்போது மணிச்சத்தம் கேட்டது. உடனே எலிகள் ஓடி ஒளிந்து கொண்டன. அதற்கு பிறகு பூனையால் அந்த வீட்டில் ஒரு எலியை கூட பிடிக்க முடியவில்லை.